ஆண்டவர் ஆட்சிகரமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் அன்பன் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த உயர் நாளில் கர்த்தர் ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி நம்மளை யாவையும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம் எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நாம் யாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ரினியான துரலா பரண திரள பஷபரண துரண திரள பரண திரளா. நீர் நல்லவர், 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 நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களோட மத்தியில் வாசம் செய்கிற தகப்பன் அப்பா, எங்களோட மத்தியில் இருந்து நடத்துகிற ஒவ்வொரு பாதைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் டாடி. இந்த நாளிலும் விசேஷமாண்டவர் உங்களுடைய சமூகத்துல வந்து நின்று என் தேவனை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை என்று சொல்லி ஆராதிக்கும்படி, அப்பா என் கர்த்தரனுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து துதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். நீங்க பேச போறீங்க ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இந்த வார்த்தை குறித்து நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம்ல, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வருகிறவர் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரோட வருகைக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு பேசிக்கா நம்ம பார்த்தோம். அவர் வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். முதலாவது கர்த்தர்கிட்ட போய் நம்ம சேரணும். 2வது ஞானஸ்தானம் எடுக்கணும். 3வது ஞானஸ்தானம் எடுத்துட்டா போயிடுவான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்ட பேருக்கு நம்ம எப்போது முடிவு பரிந்தும் அந்த ஞானஸ்தானத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். சரி, முடிவு பறந்த நிலைத்திருந்தா போதுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவை எல்லாம் ஒழிந்தன, அவன் எப்படி இருக்கிறான்? புதிய மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, இந்த பழைய மனுஷன் யாரு? இந்த பழைய மனுஷனை ஏன் சாகடிக்கணும்? இந்த பழைய மனுஷனை குறித்து வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? பார்க்க போகிறோம். நாம் எடுத்து முதலாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 to 24 வசனம் வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 to 24 வரைக்கும். எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல, எப்படிங்க? அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, நம்மளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கு. அல்லேலூயா. இந்த 2 சிந்தனைக்குள்ள ஒண்ணு இருக்கணும். அவங்க வீணான சிந்தனையில நடக்கிறது போல நம்மள என்ன செய்யக்கூடாது? வீணான சிந்தனை நம்மளுக்குள்ள வரும். அது வரும்போது அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? நடவாதபடி இருங்கள். எப்படி இருக்காங்க இவர்களுக்கு? என்னலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணர்வே இல்லாம தேவன் யாருன்னு தெரிஞ்சு யாருன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க? உணர்வே இல்ல. இது செஞ்சா என்ன தப்பியா, இது பண்ணா என்ன தப்பியா, இதெல்லாம் என்ன கிடையாது, தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கள்தாலே என்ன செஞ்சுக்கிறாங்க? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லப்பா, இதெல்லாம் ஆண்டவர் கோச்சிக்க மாட்டாருப்பா, இதெல்லாம் இதுதான் ஒரு சர்வ சாதாரண தானே, இதெல்லாம் என்ன இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய, நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். ஏதாவது செஞ்சா கூட இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருப்பா, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஏன் ஃபீல் பண்ணோம்? ஜோம் பண்ணா கர்த்தர் என்ன செஞ்சுவாரு? உன்னை மன்னிச்சிடுவாரு. இப்படி பண்ணா என்ன கிடையாது, தப்பே இல்ல. ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணா ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? மன்னிச்சிடுவாரு. அதாவது தப்புன்னு ஒரு தாய் தகப்பன் சொல்லிட்ட பேருக்கு அதை செஞ்சுட்டா, அப்பா இதெல்லாம் அம்மா எல்லாம் இதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க, இது பண்ண அம்மா அப்பா மன்னிச்சிடுவாங்க சொன்னா இது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? புரியுதா நான் சொல்ல வருது? ஹலோ, எத்தனை பேர் புரியுது? அப்பா அம்மா இதை செஞ்சா தப்புன்னு சொல்றாங்க. இப்ப புள்ள சொல்லுது, நான் செஞ்சா அம்மா அப்பா எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க, நான் போய் சாரி கேட்டோன்னு என்ன செஞ்சிடுவாங்க? மன்னிச்சிடுவாங்க சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன வரும்?
ஆண்டவருக்கு என்ன வரும்? என்ன வேணுமா நம்மளுக்கு? உணர்வு வேணும். இது செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்காது, இது செஞ்சுட்டு இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாமே இது பண்ணாதபடிக்கு உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றும். ஆ, ம், 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 ம். எப்படி? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சத்தியத்தின்படியே. அப்ப என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு சத்தியம் இருக்கு, நம்மளுக்கு வேதம் ஒண்ணு இருக்கு. இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படிதான் நம்ம என்ன செய்யணும். இந்த வேதத்தில் சொல்லாதபடி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்ப நான் சொல்ற காரியம் புரியுதா? வேதத்துல இது தப்புனா தப்புதான், இது சரினா சரிதான். இது தப்புன்னு வேதம் சொல்லிட்ட பேருக்கு நம்ம இதை செஞ்ச ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், ஆண்டவர் மன்னிச்சுவார் என்று சொல்வது என்னது? அது தப்பு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் நம்மளுக்கு நம்மளே என்ன சொல்லிக்கிறோம்? சொல்லுங்களேன், இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. ஆண்டவர் அர்த்தம் உணர்வு இருக்கா? உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, நம்ம பாஷையில சொல்லுங்களேன். சூடு சொன்ன இருக்கா? எத்தனை வாட்டி நான் சொல்றேன், சொல்லி எங்கன்னா கேட்காம இருக்கிறியா? கேட்கறியா? உன் இஷ்டத்துக்கு தான். அதுல ஒரு டைலாக் வேற ஒண்ணு விடுவாங்க, அது வேணாம். சோறு துன்றியா? அல்லேலூயா. சூடு சொர்ணம் இருக்கா? இப்ப ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? உணர்வு. உணர்வு இருந்துச்சுன்னா வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரு ஞானம் இருக்கு, இதெல்லாம் செஞ்சா தப்புலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல? உணர்வு இல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்ல, இயேசு கிறிஸ்து சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, இந்தபடி முந்தின நடக்கக்கூடிய எது மோசம் போகிற இச்சையினாலே நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக எதை தடுத்து கொள்ளுங்க. தேவன் நம்மளுக்கு ஒரு ஆவி கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவி நம்மளுக்குள்ள ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டிக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்துல சொல்லப்படுறது போல இந்த புதிய மனிதனை தரித்து கொண்டு பழைய மனுஷனை கலைத்து போடுங்க. அந்த பழைய மனுஷன் யார் என்றால் வேதம் தெளிவா சொல்லுகிறது, உங்களை மோசம் போக்குகிற இச்சையான பழைய மனுஷன். இவன் யாரு? யார சாவடிக்க சொன்னார் ஆண்டவரு? இந்த இச்சை என்றதான மனுஷனை. முதலாவது காரியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இச்சை. என்னது? இந்த உள்ள இருக்கிறதான இச்சையை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? சாகடிக்கணும். அதனால்தான் வேதத்துல சொல்லப்படுகிறது, இந்த பழைய மனுஷன். இவன் யாரு? மோசம் போக்குறவாமா. இவன் யாரு? அழகா நம்மள மோசம் போக்கிடுவான். நம்மளுக்கு வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவன் யாரு? நம்மை மோசம் போக்குகிறதான பழைய மனுஷனாகிய இச்சை. இந்த பழைய மனுஷனாகிய இச்சையை நம்ம என்ன செய்யணும்? அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுவாரு, 2 தீமோத்தேயுக்கான நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னா அப்ப இந்த தேகம் யார் இல்ல? சொல்லுங்கம்மா. ஹலோ, எல்லாம் தானே இருக்கிறீங்க. நான் தேகத்தை விட்டு போகும் காலம் வந்ததுன்னா இந்த தேகம் யார் இல்ல? உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் இந்த சரீரத்தை விட்டு போகும் காலம் வந்ததுன்னா இந்த சரீரமாகிய நானு யார் இல்ல? இது மீது தெளிவா சொல்ல முடியாது. அதனால நீ ஏன் இப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் மட்டும் சொல்றாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பவுல் சொல்றாருமா, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துடும். அப்ப இந்த தேகம் யாரு இல்ல? நான் இல்ல. சொல்லுங்களேன், யாரு இல்ல? யாரு இல்ல? நான் இல்ல. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சுன்னா பவுல் சொல்றாரு, நானு இந்த தேகம் இல்லப்பா. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 2-3 தலைமுறையா ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு வீட்டுல வாடகைக்கு 2-3-4 தலைமுறையா இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அவங்க பாட்டில இருந்து, கொள்ளு பாட்டில இருந்து, அவங்க அப்பால இருந்து, அவங்க புள்ள வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அவர் வீட்டுல வாடகை இருக்கிறாங்க. 4-5 தலைமுறையா வீட்டுல வாடகை இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வீட்டுல நல்ல ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, திருமணம் பண்றாங்க, எல்லாம் நல்ல காரியமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, நியூ இயர் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு பண்டிகை என்ன செய்றாங்க? கொண்டாடுறாங்க. ஆனா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுதா? எல்லாமே கொண்டாடலாம். ஆனா ஆனா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அது போல என்றைக்காவது ஒரு நாள் அனைவரும் என்னதான் செய்ய போறோம்? போகதான் போறோம். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் இருக்க போறோம்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போறோம். அது வரைக்கும் இந்த சரீரத்துல நம்ம தூங்கலாம், சாப்பிடலாம், எல்லா பண்டிகையும் கொண்டாடலாம், திருமணம் பண்ணலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனால் இந்த தேகம் யாருடையதல்ல? சத்தமா தான் சொல்லுங்களாம்மா, என்னுடையது அல்ல. அல்லேலூயா. இந்த சரீரமாகிய தேகம், அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இது யார் கிடையாது? நான் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் பாலிபினஸ்டரை பாக்குறீங்க. ஆனா நீங்க எதை பாக்குறீங்க என்று சொன்னால், என்னுடைய போர்வையாக தேகத்தை தான் பாக்குறீங்க. நான் போத்து கொண்டு இருக்கிற இந்த சரீரத்தை தான் பாக்குறீங்க. இது ஒரு நாள் என்ன செய்யும்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு நான் என்ன செய்ய போறேன்? யாரும் இந்த சரீரத்தை எடுத்துன்னு போய் பத்திரமா என்ன செய்ய போது கிடையாது. சொல்லுங்களேன். யாரும் பத்திரமா வச்சுக்க போது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை எடுத்துன்னு போய் கல்லறையில வச்சுட்டு தான் போறாங்க. நீங்க பாக்குறது யார? சரீரமாகிய தேகத்தை. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அந்தம்மா, அவன் தான் உண்மையான பாலிபினேஸ். இது என்னோட சரீரம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் தான் யாரு? அவன் தான் உண்மையான பாலிபினேசர். இது வரைக்கும் இந்த சரீரத்துல என்ன போட்டு இருக்கேன் நானு? உங்களுக்கு புரியுமா? ஒரு லெட்டர் வரும், நேம் போட்டு டேஷ் 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 போட்டு அந்த அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் உங்களுக்கு சொந்த அட்ரஸா? சொந்த அட்ரஸா? என்ன அட்ரஸ்? வாடகை அட்ரஸ். அது என்னோட நிரந்தரமான அட்ரஸ் இல்ல. அது போல இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பார், அவன் தான் உண்மையானவன். இவன் யாரு? சும்மா இந்த சரீரம் என்பது என்னை பாதுகாத்து கொள்ள, என்னோட கூட ஜாயின் பண்ண, என்னோட கூட எல்லா காரியத்துக்கு கடந்து வர கர்த்தர் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை ரட்சிக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தான். அல்லேலூயா. என்னை மீட்டெடுக்கல, என் ஆத்மாவை மீட்டெடுக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்காக ஜீவனை கொடுக்கல, என் ஆத்மாவை மீட்டெடுக்கும்படி தான் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப எதற்காக கர்த்தர் வந்தார்னா, எனக்காக அல்லம்மா, என் ஆத்மாவை மீட்டெடுக்க தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு பாத்தீங்கன்னா உண்மையான மனுஷன். மேல இருக்கிறவன் யார் பாத்தீங்கன்னா இச்சை உள்ள மனுஷன். இந்த இச்சை உள்ள மனுஷன் என்னோட மத்தில வராதபடிக்கு இந்த ஜீவனுள்ள ஆத்ம மத்தில கர்த்தர் கொடுத்த ஆவி எந்த மனுஷன் தரித்து கொள்றானோ அவன் தான் இந்த உலகத்துல எல்லா விதமான காத்து பெற்றுக் கொள்வனா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது தெரியுமா? ஜீவனுள்ள ஆத்மா. இந்த ஜீவனுள்ள ஆத்மாவை மோசம் போக்குறது எது தெரியுமா? சொல்லுங்களேன். இந்த ஜீவனுள்ள ஆத்மாவை மோசம் போக்குறது ஒண்ணு இருக்கு. எது சொல்லுங்க? நிறைய பேர் சொல்றாங்க, அவனாலதான் மோசம் போயிட்டேன். ஒருத்தர் சில டேல கிளம்புனதுமா, என்ன நம்பி மோசம் போயிட்டேன்யா, என்னமோ பேசுனாங்க, அப்படியே பேச அப்படி என்ன ஆயிட்டு, நானு மயங்கிட்டேன்யா, அவங்களாலேயே நான் என்ன செஞ்சேன், மோசம் போயிட்டேன்யா அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்மள மோசம் போகிறதுக்கு ஒண்ணு இருக்கு. எது தெரியுமா? உன்னுடைய சரீரம். அல்லேலூயா. என்ன மோசம் போகுது எது? எங்க அக்காவோ, எங்க சித்தாவோ, என் கண்ணவனவரோ, என் பிள்ளையோ, என் சொந்த பந்தவங்களோ, தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ, இல்ல நெருங்கினவங்களோ, நெருங்கானவங்களோ, யாரும் இல்ல, யார் தான் பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை மோசம் போகுது.
யாரும் பக்கத்துல பார்க்க மாட்டாங்க, ஐயாவை தான் பார்ப்பாங்க. ஐயா உன்னை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க தூங்குறாங்களா மூச்சுனுக்கிறாங்களா எனக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பாருனா என்ன பண்ணோம், அதாவது துருவங்களை தட்டி எழுப்பிடலாம். கேட்குற மாதிரியே இப்படி உட்காந்து இருப்பாங்கம்மா, அவங்கள மட்டும் நம்ப கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, தூங்குற மாதிரியே தூங்கலமா அப்படின்னா போதும். என்னது எப்படி நினைச்சுப்பாங்க தெரியுமா, அப்படி நினைச்சுப்பாங்க. என் மனைவி அந்த மாதிரி நிறைவாட்டி நினைச்சிருக்கான், நான் பார்த்துருக்கேன். அது அலர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அது தூங்குற மாதிரி அடிக்கிறவங்களை எழுப்பி பாரு, அடியா. ஆனா தூங்குறவங்கள ஈஸியா எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி அடிக்கிறவங்கள அந்த மாதிரி சொன்னோன்னே திரும்பி பாக்குறவங்கள சத்தியத்தை நல்லா கேக்குறாங்க. அதான் சொல்லும் போது திரும்பாம இப்படியே பாக்குறவங்க, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லலாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் பார்க்கலன்னா நல்லா தூங்குறீங்கன்னு அர்த்தம், அது எழுப்ப முடியாதுன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் இங்க நீங்க எல்லாம் மூச்சு நிக்கிறீங்களா தூங்குறீங்களா? ஓகே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை மோசம் போக்குது உன் சரீரம் தான். எதுதான் என்ன மோசம் போக்குது? வேற எதுவுமே இல்லம்மா, என்னோட சரீரம். என்ன கீழே தள்ளது வேற யாருமே இல்லம்மா, என்னோட சரீரம். என் ஆசீர்வாதத்துக்கு தடையே எதுதான்? என் சரீரம் தான். என்னை உயர்வுக்கு வராதபடி தடை செய்வது எதுதான்? என்னோட சரீரம். என் நன்மை வராதபடிக்கு தடையா மாற்றுவது எதுதான்? என்னை பரலோகத்துக்கு போகாம தடை செய்வது எதுதான்? ஐயா என்னையா, நான் 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது கர்த்தர் என்னை இப்ப மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வீர்கள், நீங்க தனியா போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, ஏச்சிப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்ப நான் எதோட தான் ஏச்சிப்பேன் சொல்லுங்களேன்? என் சரீரத்தோட தானே ஏச்சிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதம் நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல கர்த்தர் நம்ம எதை உண்டு பண்ணினாலும் நன்மைக்காக உண்டாக்கினார் இல்ல. அது நன்மைக்காக உண்டாக்குவதற்கும் தீமையா உண்டாக்குவதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த சரீரம் அவருக்கு ஏற்றது போல இருந்துச்சுன்னா, யாரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களோ அவங்க தான் முதலாவது. நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த வசனம் ரொம்ப கஷ்டம். மரித்தவர்கள் நினைச்சிருப்பாங்க போல. யாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் எவன் மரிக்கிறானா அவன் தான் முதலாவது ஏஞ்சிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை மோசம் போக்குகிற பழைய மனுஷனை களைத்து போட்டு நீங்க என்ன செய்யுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தா அந்த பழைய மனுஷன் என்ன செய்யணுமா, சாகணும். இந்த பழைய மனுஷன் யார் என்றால் மோசம் போக்குகிற இச்சை. யாரு? மோசம் போக்குகிற இச்சை. இந்த இச்சை எந்த ரூபத்துல வேணாலும் நீங்க நினைக்கிறீங்க, இந்த ரூபத்துல தான் வரும், அந்த ரூபத்துல தான் வரும், இப்படிதான் காட்டணும் கிடையாது. இந்த இச்சை எந்த ரூபத்துல வேணா வரும். உங்களை கவுக்கணும்னா அவன் எப்படி வேணா சொல்லுங்களேன், இப்படிதான் வருவான் கிடையாது. அவன் எந்த ரூபத்திலயும் நம்மளை கீழே தள்ள உண்மை உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிறான், நம்மளை கீழே தள்ளத்துக்கு. ஆமா, நம்ம நிக்கிறதுக்கு நம்ம உண்மை இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். வேதத்துல இங்க எடுத்துக்கொண்டால், ஆதாம ஏவாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார். முதல்ல படைச்சது அவங்களதான். அவர் எப்படி படைச்சார்னா, வேதம் சொல்லுகிறது அவருடைய சாயலாக அவர்களை படைத்தார். ஒரு மனுஷனை கர்த்தர் படைக்கிறார். ஆதாம ஏவாளை எப்படி படைக்கிறாரு? அவருடைய சாயலாக படைத்து நாசியில என்ன செஞ்சாராம்? வேதம் சொல்லுகிறது சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர்கள் எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, தேவனோட வாக் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தேவனோட நடந்தாங்க, தேவனோட உலாவினாங்க, தேவனோட பேசினாங்க, தேவனோட சந்தோஷமா இருந்தாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சுனே இருந்தாங்க. பிசாசனை இப்ப பாத்துக்கினே இருக்கிறான். என்னது? அவர்கள் லுக் விட்டுனே இருக்கிறான். என்னப்பா, தேவனோட இருக்கிறீங்க, தேவனோட நடக்கிறீங்க, தேவனோட பேசுறீங்க, தேவனோட எல்லா காரியத்தையும் செய்யறீங்க. வேதம் சொல்லுகிறது அவன் என்ன செஞ்சானா, பார்த்து கொண்டே இருந்து ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள போனான். தோட்டத்துக்குள்ள போய் என்ன பண்ணான்றீங்க? வெரி சிம்பிளா ஒண்ணு காரியத்தை சொன்னா, அந்த பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. எப்படி இருக்கு? அழகோட மீனிங் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியா இருக்கு. எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்கு. அந்த கவர்ச்சி எப்படி தூண்டி விட்டான் பாருங்களேன். இந்த கனி புசிப்பதற்கு நல்லது அப்படின்னா என்னன்னா, அந்த இச்சையோட அந்த கவர்ச்சியை பார்க்கும்போது
பிசாசன சொல்ற அந்த வார்த்தைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு சீசன் வரப்போகுது, மாம்பழ சீசன் இல்ல, ஆமாவா இல்லையா? மாம்பழம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒரு அக்கா சொன்னாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சுகர் வேற இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? அம்மா ஒரு 2 கிலோ சொல்லுங்கம்மா. மாம்பழம் பார்க்கறது நல்லா இருக்குமா? நம்மளுக்குள்ள ஒரு டவுட் ஒண்ணு வரும் தெரியுமா? மாம்பழம் புளிக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு டவுட் வரும் வாங்கும் போது. சரிம்மா, நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா இந்த மாம்பழம் தித்திக்குமா? வாங்கும் போதே கேட்பாங்க ஒரே வார்த்தை. கேட்டுருக்கீங்களா? இப்ப கேட்பீங்க போயிட்டு, மாம்பழம் தித்திக்குமா புளிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இப்ப அந்த அக்கா சொன்னாங்க தித்திப்பா இருக்கம்மா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? அந்த கனி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? கவர்ச்சியா இருக்கு, அழகா இருக்கு. இப்ப பிசாசனை வந்து எதை வந்து சொல்றான்? புசிப்புக்கு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பழத்து மேல பின்ன வந்துச்சு உங்களுக்கு இச்சை வந்துடுச்சு. அல்லேலூயா. அந்த இச்சையின் நிமித்தமா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன் இச்சை வராது. யார் சொன்னா வராதுன்னு? தேவனோட நடந்துங்கம்மா. யாரு? ஆதமாவலும் தேவனோட நடந்துங்க, தேவனோட உலாவினவங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், அவங்க நேர்ல பார்த்துங்க. தேவனோட பேசினவங்க, நம்ம உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கன்னு கேட்டுக்கிறோம். அதுல சின்ன நிறைய பேருக்கு டவுட், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையான்னு கூட தெரியலையே. அவங்க அப்படியெல்லாம் டவுட்டு படத்துல. ஏன்னா பக்கத்துலயா இருக்கிறா? ஹலோ, பக்கத்துலயா இருக்கா? தேவன் இருக்கிறாரு. அப்படி தேவனை பார்த்தவங்க நடந்தவங்க உலாவினவங்க வாழ்க்கையிலே பிசாசனம் என்ன காட்டிட்டான்? இச்சையை காட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க புசித்தாங்கம்மா. நடந்தது என்னத்தம்மா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ மண்ணிலிருந்து வந்தா சொல்லுங்க எங்க போவ? பரலோகத்துக்கு போக மாட்டேன். எங்க போக மாட்டேன்? எப்போ ஜீவ மனுஷனா இறந்தவனை மண்ணுக்குரியவனாய் மாற்றினாயோ, நீ எங்க இருந்து தான் வந்த? மண்ணுல இருந்து தான் வந்த. இந்த சரீரம் இனி எங்க வரக்கூடாது? சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு வரவே கூடாது. நீ எங்க தான் போனோம்? இந்த இச்சை என்ன பண்ணுச்சு? ஜீவ ஆத்மாவாக இருந்த ஆதாமை மண்ணுக்குரியவனாய் மாற்றினது. அல்லேலூயா. அதனால நீ மண்ணுல இருந்து வந்தபடினால எங்க போயிடு? இப்ப ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? எதுக்காக வந்தாரு? மண்ணுக்காக வரல. வேதம் சொல்லுகிறது, என் ஆத்மாக்காக கர்த்தர் வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசியின் இச்சையை காண்பித்து தேவனோடு இறந்தவர்களை என்ன செஞ்சான்? விழ வைத்தாமா. அவன் ரொம்ப 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 மோசக்காரமா. பிசாசு ரொம்ப ரொம்ப மோசக்காரன். நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணால் என்னது நான் சொல்றேன், தேவனோட இருந்தவங்களையே விட வச்சிட்டான். நான் உபவாசம் இருந்தால், நான் என்ன சொல்றேன்னா தேவனோட பேசி கொண்டு இருந்தவங்களே விட வச்சிட்டான். நான் நான் அதிர்ச்சி ஜெபம் பண்ணினால், நான் என்ன சொல்றேன்னா தேவனோடவே இசைந்திருந்தவர்களே என்ன செய்ய வச்சிட்டான்? மோசமானவன் அவன், ஏமாத்துக்காரன் அவன். நம்மளை எப்படி ஏமாத்தணும் அவனுக்கு நல்லாவே அறிந்து வச்சிருக்கிறாமா. அவனை போல மோச போக்குற இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்துல இருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தான். எங்கிருந்து வந்தாங்க? எகிப்து இருக்கும்போதும் கர்த்தர் இருந்தா, அவர்களை கொண்டு வரும்போதும் கர்த்தர் இருந்தா, வண்ணாந்தரத்திலும் கர்த்தர் இருந்தா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாம் கர்த்தர் அவங்களோட கூட இருந்து விடுவிச்சிட்டார். முதல்ல எகிப்துல விடுவிச்சிட்டாரு. விடுவிச்சிட்ட பிறகு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே தெரியும். அது யாருக்கு கொடுத்தாரு? அதுதான் சொல்றேன், வசனத்தை எப்படி வாசிக்கணும்னு தெரியாம வாசித்து மாட்டிக்கிற நம்பாட்களை போற ஆள் யாருமே இல்லை. இஸ்ரேல் ஜனத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? சூப்பர்மா. எல்லாம் என்ன கேட்க, நான் என்ன செய்வேன்? நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நானே கொண்டு போய் சேர்ப்பேன். யாரு? நீங்க போக மாட்டீங்கப்பா, நான் உங்களை கொண்டு போய் என்ன செய்யறேன்? எங்க போய் சேர்க்கிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு.
அவங்களை செங்கடல் கத்தர் கடந்து போக செய்தாரு. கத்தர் அற்புதங்களை செய்தாரு. அதே இடத்துல அடையாளங்களை செய்தாரு. காலையில வானத்துல இருந்து என்ன கொட்டுது? மண்ணா கொட்டுது. இரவுல பார்த்தா அக்னி ஸ்தம்பம் முன்னாடி கடந்து போகுது. காலையில கத்தர் தம்முடைய காரியத்தை கத்தர் விளங்க செய்கிறார். மேகஸ்தம்பம் போகிறது. இப்படி பல காரியத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? சத்ருக்கள் வந்தாங்கன்னா, எதிரிகள் வந்தாங்கன்னா கத்தரை போட்டு சங்கரம் பண்ணுகிறாரு. இவ்வளவு காரியத்தை கத்தரை முன்னாடி நடத்தி கொண்டே போகிறாரு. இப்படிப்பட்ட பாக்கியம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என்ன நடக்குது? காலையில மேகஸ்தம்பம் போகுது, இரவுல அக்னி ஸ்தம்பம் போகுது, காலையில மண்ணா பொழிகிறாரு, எதிரிகள் வந்த கத்தரை சங்கரிக்கிறாரு. எல்லாமே அவங்க கண்ணால யோர்தானை கடக்குறாங்க, செங்கடலை கடக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான கண்மலையில இருந்து தண்ணீர் கேட்டோன்னு கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருது. இப்படிப்பட்ட காரியம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம எப்படி இருப்போம்? ஆஹா, என்னப்பா இது! அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் கத்தனை செய்றாரு, என் கூட இருக்கிறாரு. ஏவ முன்னாடி பார்த்து கொண்டு நடந்து கொண்டே போறாங்க. கத்துறவங்க முன்னாடி போய் கொண்டே இருக்கிறார். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஆஹா, பாருங்க பாருங்க பாருங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு உயருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. இப்படி பாடினாலும் நம்ம முன்னாடி எதுவும் வரமாட்டேது. ஆமே, அவங்க பாடாம சொல்லுங்கம்மா, அவங்க பாடாம மேக சம்பவம் வந்துச்சான், அக்னி சம்பவம் வந்துச்சான், மண்ணா வந்துச்சான், காடை வந்துச்சான், தண்ணி வந்துச்சான், அற்புதம் வந்துச்சான், செங்கல்ல கடந்து போனாங்களாம், யோர்தானை கடந்து போனாங்களாம், எல்லாமே கடந்து போனாங்களாம். நம்ம மூச்சு பிடிக்க பாடினாலும் அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நீங்க வேதத்துல வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எண்ணாமத்தின் புஸ்தகம். இப்ப என்ன செய்றாரு ஆண்டவர்? உங்க முன்னாடி யார் பாக்குறா? இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்க. என் முன்னாடி யார் போறா? ஆண்டவர் போறாரு. வாசிங்க 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகமம் மிகுந்த இச்சை உள்ளவர்களாக ஆனார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்க முன்னாடியே போறாருமா. கர்த்தர் அவங்க முன்னாடி போறாரு. தேவன் அவளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. இது எல்லாம் கண்ணால பாக்குறாங்க. பார்த்து அவர்கள் எப்படி ஆனார்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும். எங்கப்பா போற? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா போற? நாங்க கானானுக்கு போறோம். எங்க போறோம்? என்ன சந்தோஷம் பாருங்களேன். ஆண்டவர் என்னை எகிப்துல இருந்து என்னை மீட்டு எங்க கொண்டு போறாரு? கானானுக்கு கொண்டு போறாரு. எதுக்குப்பா கொண்டு போகிறாரு? அங்க எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் என்ன சொன்னாரு? கொடுப்பேன்னு என்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அங்க நான் கட்டாத வீடும், நட்டாத தோட்டமும், வெட்டாத கிணறும் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரா? எங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி கொண்டே என்ன செய்றாங்க? எப்படி போயிருப்பாங்க? எப்படி போயிருப்பாங்க? அதுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, கானான் பயணமாது, தெரியுமா? மூத்த விசுவாசிகள்லாம் தெரியும். மூத்த விசுவாசம் கை தூக்குங்க.
மூத்த விசுவாசி இல்லையா? சே, மூத்த யாருக்கான சொன்ன தூங்குறவங்க கை தூக்குவாங்க. மூச்சு நிறுவங்க கை தூக்குவாங்க. தூங்குறவங்க ஆ இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? மூத்த விசுவாசிங்களாம் யார் முதல்ல அதை கை தூக்குங்க. அப்பா சரி, மூத்த விசுவாசம் அப்பா இருந்த காலத்துல இருந்து இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் கை தூக்குங்க. கைய இப்படி தூக்க கூடாது, இப்படி தூக்கணும். நல்லா தூக்குங்க, கைய நல்லா தூக்குங்கம்மா. இவ்வளவு பேர் தானா? அப்பா இந்த பாட்டை அடிக்கடி பாடி இருக்கிறார் இல்ல? மலர் மாதம் உண்மையா இருந்தாலும் ஆமன் சொல்லும், பொய்யா பாடி இருக்கிறாரு. நெறியெல்லாம் பாடுறது இல்ல, பாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு. எப்படி பாடினு போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? கானான் பையன் தெரிஞ்சுக்கலாம், பாடலாம். கானான் பையனமோ தூர, எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் மோதூர, எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரேசு உடன் வருவாரேன், கானானை களிப்புடன் சென்றிடுவோம். கர்த்தரேசு உடன் வருவாரேன், கானானை களிப்புடன் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். சேனைகளின் பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். போதும்பா. என்ன செஞ்சாங்க? எகிப்தை கடந்துட்டாங்க, செங்கடல்ல கலந்துட்டாங்க, எல்லாத்தையும். இப்ப இதையும் யார் பார்த்துனுக்கிறான்? பிசாசு. அவங்க வாழ்க்கையில பிசாசு என்னதமா பண்ணா? ஒரு இச்சையை தூண்டினான். எதமா எப்பமா தூண்டனா? கர்த்தர் இல்லாத போதா? எப்பமா பிசாசு அவனை சோதித்தான்? கர்த்தர் இல்லாத போதா? கர்த்தர் முன்னாடி போயினுக்கிறாங்க, கர்த்தரை பார்த்துனே நடக்கிறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்யறாங்க, கர்த்தரை பார்த்துனே நடக்கிறாங்க. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறாங்க, கர்த்தரை பார்த்து நடந்து கொண்டே இருக்காங்க. கர்த்தரை பார்த்து நடந்து கொண்டு இருந்தோட வாழ்க்கையில பிசாசு நிலை காட்டினா இச்சையை கர்த்தர் காண்பித்தான். அந்த இச்சையை அவங்க பார்த்து விழுந்ததுனால என்னதான் நடந்துச்சு? ரொம்ப பரிதமாக நடந்த ஒரு சம்பவமா. அது என்ன? புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போமே. இச்சித்த ஜனங்களை எங்க அடக்கம் பண்ணினாரு? அவங்க சாப்டர் எங்க க்ளோஸ்? 100 க்ளோஸ். இவங்க எங்க புறப்பட்டாங்க? என்ன பாட்டு பண்ண போனாங்க? கானானுக்கு போறோம். எங்கப்பா போற? நாங்க பரலோகத்துக்கு போறோம்ப்பா. எங்கப்பா போற? நான் சீயோனுக்கு போறேன்ப்பா. நீ எல்லாம் என்ன செய்ய மாட்ட? இதெல்லாம் சொல்லி மகிழ்ச்சியா சந்தோஷமா பாட்டு பாடி போனவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? வண்ணாந்தரத்திலேயே. ஆனா போன இடங்க, போக போற இடங்க ஆனா அவனுங்க சாப்டர் எங்க முடிஞ்சிச்சு? வண்ணாந்தரத்திலே. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வரான். எதுக்கு தான் வரான் அவன்?
ஹலோ, நம்மள கொல்லுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறான். நம்ம நினைச்சிருக்கேன் என்னை கொல்ல அவனால முடியாது, நான் கத்தர ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன், அவன் என்ன கொல்லவே யாருமா சொன்னது? வேதம் தெளிவா சொல்ல அவன் கொல்லுறதுக்கு தான் வரான். யார கொல்ல வரான்? யார கொல்ல வரான்? பக்கத்துல பார்த்து சொல்லு, சகோதரியே, மூச்சு கொண்டு இருக்கிற சகோதரியே, உன்னைதான் கொல்ல வரான், உன்னைதான் அழிக்க வரான். பி கேர்ஃபுல். சொல்லாத நான் கத்தர் ரத்தத்தால கழுவ பார்த்துட்டேன், பிசாசு என்கிட்ட வருது. யாருன்னா சொன்னது? அப்படின்னா ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்க தேவல? கொடுத்திருக்க தேவையில்லையே. அவன் எதுக்கு தான் வரானா? யாருக்கு தான் சொன்னாரு? இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு தான். பிசாசு கொல்லவும் அழிக்க வர, வேற ஒன்றுக்கு யாருக்கு தான் வரான்? சொல்லுங்களேன். எனக்கு தான் வரான், என்ன கொல்ல தான் வரான், என்ன அடிக்க தான் வரான், வேற யாருக்கும் வரல. அவன் உயிரோடு இருக்கணும் தான் சாவடிக்கணும், அப்படிதானே? செத்துங்களை சாவச்சுன்னா பிரயோஜனம் இது? அல்லேலூயா. உயிரோடு இருக்குது யாரு? நான் சொல்லுது என் ஆத்மா வச்சு சொல்றேன். என் ஆத்மா உயிரோடு இருக்கு, என் ஆத்மாவை கொல்ல தான் வரும். என் ஆத்மா தான் ஜீவனோடு இருக்கு, இந்த ஆத்மாவை அழிக்க. ஏன் நான் சரீரத்தை ஆல்ரெடி என்ன செஞ்சான்? சொல்லுங்க, அழிச்சானா இல்லையா? அழிச்சானா இல்லையா? இப்ப ஆண்டர் சொல்லிட்டாரு, நீ மண்ணுல இருந்து வந்தா, இப்போ மண்ணோட கதை முடிஞ்சிச்சு. இனி இந்த மண்ணுக்கு என்ன இல்ல? மவுஸ் இல்ல, வேல்யூ இல்ல. இப்போ எதுக்கு மவுஸ், எதுக்கு வேல்யூ? என் ஆத்மாக்கு தான் வேல்யூ, என் ஆத்மாக்கு தான் மவுஸ். ஏன்னா இந்த ஆத்மாக்காகத்தான் கத்தர் விலையேறப்பட்ட ஜீவனை கத்தர் கொடுத்தான். இப்ப இத பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கத்தோடைய ரத்தமும் கத்தோடைய சரீரமும். இதை எப்படியாவது என்ன செஞ்சோம்? இதை அழிச்சுட்டா நம்ம எங்க போக முடியாது. பாடினது போலவே காணான் பையனமோ போகவே முடியாது. இதை அழிச்சுட்டா நம்மளோட சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. அவன் எதுக்காக தான் வரான்? கொல்லவும் அழிக்கவும். அவன் எப்படி கொல்றான்னு தெரியுமா? அவன் எப்படி அழிக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுங்க பட்டயத்தினால அழிக்கிறான்னு வச்சிருக்கிறேன். இல்ல இல்ல, அவன் அப்படி வந்து அழிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க எப்படி நீங்க வேதத்துல வாசிப்பா சாத்தானு ஒரு வேலை நம்ம வந்து சாத்தான் வந்து ஒரு பயங்கரமா வந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன், ஒடிக்கிறேன், நசுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருங்க? அவன் சாட்டரிய சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு 2 பல்லு வச்சுக்கின்னு 2 கொம்பு வச்சுக்கின்னு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா என்ன செய்ய மாட்டான். அவன் நினைச்சா ஒயிட் அண்ட் ஒயிட்லயே வருவான். எப்படி வருவான்? இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு எப்படி வருவானா? எப்படி வரான்? கருப்பா. கண்ணு மூடும்போது கருப்பா ஏதோ ஒண்ணு வந்துச்சியா. அல்லேலூயா. யாருன்னு உங்களுக்கு சொன்னது பிசாசு நான் கருப்பா தான் வருவான், 2 பல்லு வச்சு நீட்டா 2 பல்லு வச்சுன்னு தான் வருவான், 2 கணத்தை சொன்ன. அப்படி வந்தா நீங்க என்ன பண்ணீங்க? இயேசுவின் நாமத்துல கட்டுகிறனால கதை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சா இல்லையா? இது ஜிப்பா போட்டு வந்தா சொல்லுங்கம்மா, கட்டுவீங்க? இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பிசாசு எப்படிதான் வருவான்? கருப்பா வருவான்னு நினைச்சுக்கிறீங்க. கருப்பெல்லாம் வரமாட்டான், செவப்பாவே வருவான். கருப்பா வருவான், கருப்பா வருவான்னு அந்த காலத்துல இருந்து சொல்லி சொல்லி இப்ப பிசாசு எப்படி ஆயிட்டான்? இப்போ அவன் கலர் ஆயிட்டாமா. அவன் ஆல்ரெடி பக்கா கலர். அவன் நீங்க வேதத்துல பாருங்க, அவனை போல அழகுள்ளவன். நீங்க நினைச்சிருக்க அசிங்கமா பல்லெல்லாம் பெருசு பெருசா வச்சுன்னு வருவான்னு. நம்மளுக்கு தான் பெரிய பெரிய பல்லு இருக்கு, அவனுக்கு அழகான பல்லு இருக்கு. அவன் பயங்கரமான அழகுள்ளவன். நம்ம அழகுக்காக பியூட்டி பார்லர் போவோம், அவன் பியூட்டி பார்லரே போக தேவையில்ல, அவன் ஆல்ரெடியே பயங்கரமான அழகுள்ளவன். அப்படி அழகுள்ளவனுக்கு கருப்பா இருப்பானா? சொல்லுங்கம்மா, எப்படி இருப்பான்? யாராவது நான் தூங்கும் போது கருப்பா பேய் வந்துச்சு, பல்லு பெருசு பெருசாலாம் வந்துச்சு சொன்னா அது பேய் கிடையாது. பக்கத்துல வேற ஏதாவது இருந்திருக்கா, அதை பார்த்து அது வந்திருக்கும். அல்லேலூயா. பேய்கள் எப்படி வராது? சொல்லுங்களேன். கருப்பெல்லாம் வராதுமா, சூப்பா தான் வரும்.
சிவப்பா வந்து அது யாரு? பேன் வச்சுங்கிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வேதம் சொல்லுகிறது? நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை எப்படி வருவான்? எப்படி வருவான் அவன்? ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு, நான் தான் கேப்ரியல், நான் தான் மைக்கேல், நீ துண்டு போட்டு உட்கார்ந்த ஒரே வெட்டு. வேதம் அதுதான் சொல்லுது, நான் சொல்லல. வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாரு. அவன் ஒளி தேவ தூதர்களுடைய வேஷத்தை தரித்து கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எப்படிதான் வருவான்? எப்படிதான் வருவான்? தேவ தூதர்களை போல வருவான். ஐயோ வந்துட்டா சொல்லிட்டு துண்டை போட்ட அவன் காட்சி அப்பயே முடிச்சிட்டான். நல்ல பாஸ்டரை போல உங்களை தேடி வருவாமா, நல்ல விசுவாசியை போல உங்களை தேடி வருவாமா. ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கடைசி நாட்கள்ல உங்களை விழத்தக்கதான ஆட்களை அவன் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் பயங்கரமான வேஷக்காரன். அவனை போல வேஷம் போடுறதுக்கு ஒரு பழமை சொல்ல, ஜில்லாலே ஆள் இல்லை. அவனை போல வேஷம் போடுறதுக்கு ஜில்லால வேல்டுலயே ஆள் இல்லை. பயங்கரமான வேஷக்காரன். அவன் போடுற தந்திரம் போல நம்ம எல்லாம் தந்திரம் போட்டா மாட்டிப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தந்திரம் போட்டா மாட்டிப்பான். அவன் தந்திரம் போட்டா நீ மாட்டிப்ப. நம்ப மாட்டான், அவன் மாட்டான். அவன் பயங்கரமான தந்திரமானவன். சூப்பரா ஏமாத்துவான். யாருக்கிட்ட போய் என்ன பேசினா ஏமாறுவோம்னு சொல்லிட்டு யாருக்கு நல்லா தெரியும்? பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. பிசாசை போல தெரிஞ்ச ஒரு ஆளு பயங்கரமா நம்மள உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுத்தா விழுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இந்த அம்மாக்கு இது சொன்னா போதும், இந்த ஆளுக்கு இந்த சொன்னா போதும், போகும்போது அந்த ஆளுக்கு வந்து சாப்பாடு பிரியாணி செஞ்சு கொடுத்தா போதும் சில்லுன்னு. எல்லாம் மனைவிமாருக்கும் தெரியும். எல்லாம் நிறைய கணவனாருக்கு தெரியும். என் மனைவி கோவமா இருக்கும்போது ஏதாவது வாங்கி வந்து கொடுத்தா நம்மளுக்கே தெரியுது பாரு. ஏதோ இருக்கிற கொஞ்சம் அறிவுக்கே நம்ம இவ்வளோ காரியத்தை செய்யறோம் இல்ல. ஞானத்துல அவர் சிறந்தவர். அவர் ஞானத்தை போல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஞானத்தை காப்பி அடிச்சதான் பிசாசு. அப்ப எவ்வளவு அவனுக்கு தெரியும் தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கெல்லாம் எப்படி கவுக்கணும்னு எனக்கு நல்லாவே நம்ம நினைச்சிருக்கான். அவன் என்ன செய்ய முடியாதோ ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண தேவையில்ல. அவன் கட்டியெல்லாம் வந்து நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொன்னால போகும்போது மாம்பழத்தை காட்டினா டம்மல் வந்துருவீங்க. அவன் ஏன் கட்டியத்து வந்து டேய் உன்னை குத்திடுவேன் சொல்லணும் இல்ல? ஏன் சொன்னான்? ஆதமேவால வந்து கத்தியில குத்துனானா? என்னத்த காரணம்? செத்தாங்களா? இஸ்ரேல் ஜனங்களை ஏதாவது பண்ணானா? இச்சை காட்டினானா? செத்தாங்களா? நான் சொல்றது சாவது வந்து நம்ம ஆத்மா குறிச்சு சொல்றேன். ஓகேவா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆத்மா சாகத்துக்கு ஒரு பெரிய பெரிய விஷயத்த பயங்கரமாலாம் வரணும் யோசிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா ஏதாவது ஒன்று காட்டி, அதனாலதான் அந்த வசனம் நம்ம வாசித்து பவுல் சொல்லும் போது உணர்வு உள்ளவர்களாக. எது சத்தியம்? இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா செய்யவே கூடாது. ஏன்னா இது கர்த்தருக்கு பிடிக்காது. பரவாயில்ல, கர்த்தர் அதெல்லாம் போச்சுக்க மாட்டார், மன்னிச்சிருவாருன்னா அதுதான் உனக்கு வச்ச கண்ணிய. முதல்ல வச்ச கண்ணிய அதுதான். அதுதான் அங்க கண்ணி நிமித்தமாக தான் நீ விடவே போற. விசுவாசன கட்ட வந்து பயங்கரம் தந்திரம் உள்ளமா, அவன் கட்ட வந்து தப்பிக்கவே. அதனால்தான் வேதம் சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி யார சுற்றி திரிகிறான்? யாரம்மா சுற்றி திரிகிறான்? யார? வெளியில இருக்கிறவங்க. ஆல்ரெடி தான் அவங்க விழுந்துட்டாங்கல்ல, அவங்கள ஏன் சுற்றி சுற்றி தேடணும்? விழுந்துங்களை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. யாரதான் சுத்தி தேடணும் சொல்லுங்களேன்? பக்கத்துல பஸ் சகோதரிய பாக்கிறதுக்கு நீ நல்லாவும் இருக்க, முழுக்கு முழுக்குன்னு இருக்க, உன்னை சாவடி இதுதான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனால புரிஞ்சுச்சா? யாரதான் தேடுறான்? யாரதான் தேடுறான்? என்னதான் தேடுறான்? வேற யாரையும் தேடல.
ஏன்னா என்ன அழிப்பது தான் அவனுக்கு திட்டமே. என்ன அழிப்பது தான். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அவனுக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். நம்மளுக்கு தான் தெரியாது. சிம்பிள், ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. தப்பிக்க முடியாது பேரா, தப்பிக்க முடியாது. சும்மா உடம்பு டயர்ட் ஆகிக்கிடுமா, முடிஞ்சு போச்சு. உங்களை எப்படியெல்லாம் உங்களை அழிக்கணுமோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்வான். வேதம் சொல்லுகிற அவன் தந்திரம் நமக்கு, வேதம் தெளிவா சொல்றோமா, அவன் தந்திரம் நம்மளுக்கு தெரியாதல்லவா. அவன் என்ன தந்திரம் போறான்னு நம்மளுக்கு தெரியாது. அவனோட மிகப்பெரிய ஒரு காரியம் நம்மளை இச்சித்து விழ வைக்கணும், எப்படியாவது விழ வைக்கணும். அவன் எதாவது ஒரு தந்திரத்தை பண்ணி நம்மளை விழ வைக்க வல்லவரா இருக்கான். அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. வசனத்தை கேட்டு, ஒரு நிமிஷமா இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? இதை எடுத்துருங்க, அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்துருங்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் அல்லேலூயா. எடுக்கலனாலும் அல்லேலூயா போறோம். போய் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் மார்க்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுல இருக்காங்க, எத்தனை பேர் பைபிள் அப்படி திறந்து வச்சதோடு இருக்கிறாங்க சொல்லிட்டு. இல்ல நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. மார்க் எத்தாச்சும் அவங்க பைபிள் எடுத்துன்னு வந்துருக்க மாட்டாங்க ஒரு சிலரு. கர்த்தர் நல்லவர். எத்தனை வந்தா தானே அந்த பிரச்சனை, எத்தனை வரலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லையா. சரி எடுத்தாச்சா? வாசிமா. வசனத்தை இப்ப என்ன செஞ்சுன்னு இருக்கீங்க கேக்குறீங்களா? வேற ஒரு 3/4 மணி நேரமா என்ன செஞ்சுக்கிறீங்க? ஐயா 3/4 மணி நேரமா ஆயிடுச்சு. என்னப்பா அந்த நடுல 2 பாட்டு வேற பார்த்தனா ரொம்ப நாள் கழிச்சு ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு, இப்ப கேட்டீங்களா? கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் கூட எதோட சேர்ந்து வந்துடுச்சு. வசனத்தை கேட்கும் போது இந்த எச்சி கூடவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? சொல்லுங்கம்மா. வசனத்தை கேட்கும் போது இந்த இச்சை எங்க வந்துச்சு? கூடவே ஜாயின் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. வரேன் எங்க போற வசனத்தை தானே கேட்க போற. கேட்கும் போது நான் என்ன செய்யறேன்? கூட வரேன். கூட வந்து இப்ப என்னத்தமா பண்ணிட்டு இருக்கு. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க வீட்டுல போயிட்டு கூட நல்லா வாசித்து பாருங்களேன். இந்த வசனம் உங்களுக்கே ஆண்டவர் போதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிமா. கேட்டும் என்ன வந்துச்சு? இப்ப இங்கதான் உட்காந்து கேட்டுக்கிறான். ஐயா நல்லா பேசுறாரியா, எனக்கு ஏத்தது போல பேசுறாரியா. நாளைக்கு வாடகை கட்டணும் ஆண்டவரே, என்ன ஆண்டவரை பண்ணுது? உலக கவலை. ஐயோ ஸ்கூல் வேற முடிஞ்சிச்சு, ஃபீஸ் கட்டணுமே, உலக கவலை. ஐயோ 1ஆம் தேதி வரப்போது, தள்ளுக்கார சீட்டுக்கார எல்லாம் வந்து நிப்பானு, ஏசப்பா இதை முடிக்க, உலக கவலை வந்துச்சா? வசன கூடவே வருது. நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க வசனத்தோட பிசாசானம் வரமாட்டேன். அல்லேலூயா. நீங்க கேட்காதீங்க, பிசாசான் இங்க இருக்கிறான். நான் பிசாசானவன் இங்க இங்க சொல்லுங்களேன், இங்க இருக்கிறானா? கேட்காதீங்க. உங்க பக்கத்திலே உட்காந்துன்னு உங்களையே பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. எங்க எங்க? உங்க பக்கத்துலயே தான் உட்காந்து இருக்கான். எங்கேயும் போல, உங்க பக்கத்துலயே தான் உங்களையே கவனிச்சுன்னு இருக்கிறான். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? இதோட சாப்டர் நான் பின்னாடி சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வசந்த வாசமா. உலக கவலை வந்துச்சா? எதோட கூட ஐயா என்ன பேசணும்? சூப்பரா பேசுறாரு, கவலையோட பேசினார். வாசிமா. என்னது? ஐயோ ஐயா நீக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருயா, நான் கொடுக்கல. இன்னும் கொடுத்திருந்தா நான் அப்படியே சோகத்தோட வந்தேனா, அந்த வாக்கு தத்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். சகோதரியே பயப்படாதே, உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடான்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருயா. அப்படியே எப்படி ஆயிடுச்சு. என்னம்மா பேசினாரு? சூப்பரா பேசினார். ஆனா என்ன மட்டும் புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? என்னம்மா புரிஞ்சுது? வாக்கு தத்துவம்
நான் இப்ப எதுக்கோசம் வந்தனோ அதை குத்தி சொல்லிட்டாரு. ஆனா என்ன பேசினாரு? சூப்பரா பேசினாரு. சரி வாமா அடுத்தது. மற்றவைகளை பற்றி. எதை பத்தி? மற்றவைனா என்னது? மற்றவைனா என்னது? இந்த என்னதுமா சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் சபையில வராது. ட்ரெஸ் வேணா வரும். அந்த அக்கா சூப்பரா சாரி கட்டினு வந்திருக்காங்கல்ல. என்ன கட்டினு வந்திருக்காங்க? சூப்பரா. எங்க வாங்கினாங்க தெரியல. நான் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சுக்கினே இருந்தேன். ஆனா இந்த கலருக்கு பதிலா அந்த கலர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பையன் பாரு எப்படி ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறான். பேண்ட் கீழே விழுமா விழாதான்னு கூட தெரியல. அந்த பையன் பாரு தலையை எப்படி வச்சுனாங்க. சபைக்கு வந்தா எதை கேட்க வரணும்? வசனத்தை கேட்க வந்துடணும். நம்ம வந்ததுல இருந்து எதை தான் கேட்டுன்னு இருப்போம். உன்னை உலக கவலை, இன்னும் பணம் பிரச்சனை, இல்லைன்னா யாரு என்ன ட்ரெஸ், என்ன ஜுவல்ஸ், என்ன ஹேர் ஸ்டைலு, என்ன மேக்கப்பு, என்ன வந்து முடி, இதெல்லாம் பேசினே இருப்போம். கட்சி வரைக்கும் அதை கேட்க மாட்டான். ஏதோட ஜாயினிங் பேர் வசனத்தோட வாக் பண்ணி எதுவும் வருது. இந்த உலக இச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பிசாசு பண்ற ஒரு காரியம் என்ன மாமா? உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை சொன்னமோ கரெக்டா அவன் செஞ்சு முடிச்சிடுவான். எனக்கு ஒரு புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க எப்போ நான் வந்து இஎல்எக்ஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஒரு புக்கு படிப்பேன். எப்பவுமே நாங்கள் புக்கு படிக்கிற பழக்கம் இது. நான் போனேன்னா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா தான் போயிட்டு சட்டுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். நாங்கள் சில நேரத்தில் போனோன்னா புக்கு ஃபுல்லாக போயிட்டு சொன்னா எனக்கு அப்பத்துலேருந்து எனக்கு புக்கு படிக்கிறதுனால ஒரு புக்கு படிக்கிற பழக்கம் இருந்தாலும் அங்கே போய் படிக்கும் போது அந்த இடத்துல ஒன்று பண்ணேன். 5 நிமிஷம் பிசாசோடு. என்னது 5 நிமிஷம்? எனக்கு இந்த டைட்டில் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஒரு ஆர்வம். ஒரு 10 பேப்பர் தான் இருந்துச்சு அந்த புக்கில். அந்த 10 பேப்பர் என்ன செஞ்சலாம் வாஸ்து முச்சலாம் சொல்லிட்டு கடை என்ன செஞ்சேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, படிக்கிற பழக்கமும் இருக்குது. படித்த அதை வந்து நல்ல மனப்பட பண்ணுற பழக்கமும் எனக்கு இருக்கு. அதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த காரியெல்லாம் வந்து என்னது இது பிசாசோட 5 நிமிஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டோரியா அது போட்டிருந்தாரு. ஒரு விசுவாசி என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, சபைக்கு டைம் ஆச்சு சொல்லுவாங்க. ஒரு சபையில வந்து 8 மணிக்கு சர்வீஸ் வச்சுக்கோங்க. 8 மணிக்கு சர்வீஸ் டைம் ஆச்சு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணிக்கு கடகடன்னு என்ன செஞ்சாராம், ரெடி ஆயிட்டு ஓடி வந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சோன்னா பக்கத்துல யாரோ உட்கார்ந்தது போல ஒரு தெரிஞ்சுதான். அவர் ஜோம் பண்ண கண்ணத்தை வந்து பார்த்தாராம் பிசாசு உட்காந்துச்சான் பக்கத்துல. யாரு? பிசாசு உட்காந்துச்சான். அப்ப உடனே அந்த விசுவாசி கேட்டாரா, உனக்கு எவ்வளவு தைரியம், எங்க வந்து சபையில வந்து உட்காந்துக்கிறிய, உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்கும் போது சொல்லிச்சான், எனக்கு தான் இன்னைக்கு ரொம்ப வேலையே இருக்கு, எனக்கு தான் இன்னைக்கு ரொம்ப வேலையே எனக்கு இன்னைக்குதான் இருக்கு. அவனுக்கு என்ன இன்னும் உனக்கு ரொம்ப வேலை இருக்கும்போது அவன் சொல்லிச்சான், 6 நாள் என் வேலையை செஞ்சுட்டு வராங்க. நீங்க 6 நாள் என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். 6 நாள் என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். 6 நாள் என்ன செய்றாங்க, ஏன் வேலையை செஞ்சுட்டு வராங்க. 7வது நாள் வந்து சபையில வந்து உட்கார்ந்து நீங்க பாடுற பாட்டு, நீங்க பண்ற ஒர்ஷிப்பு, நீங்க கொடுக்குற செய்தி கேட்டு மனம் மாறிட்டாங்கன்னா அவங்க மனம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் என்ன செய்யறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னான். அப்ப அவன் கேட்டானா, அப்படி என்னத்தான் நீ பண்ணுவ? ஒண்ணுமேல, உனக்கு முன்னாடி ஒருத்தர் மூத்த விசுவாசி உட்காந்துக்கிறாங்க, மூப்பர் ஒருத்தர் உட்காந்துக்கிறா தெரியுமா. அவர் என்ன செஞ்சாரு, அவங்க ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, நைட்டு போயிட்டு ட்ரெஸ் அயன் பண்ண கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்கும் போது அந்த அயன்காரன் அயன் பண்ணும் போது தெரியாம பேண்ட்ல இருக்க 2 பட்டன் அறுத்துட்டான். அது அவங்க தெரியாம என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மூப்பர் வந்து கொஞ்சம் லேட்டா அடிச்சு பிடிச்சி ஏன்ச்சு சீக்கிரமா போனோம் சபையும் போன சொல்லிட்டு கடகடன்னு போடும் போது பேண்ட்ல பட்டனு. இப்ப பட்டன் இல்லைன்னா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களாம் ரொம்ப அனுபவிச்சாள். ஆமே, பட்டன் இல்லைன்னா என்ன இருக்குன்னு பயங்கரமான சண்டை போட்டு சபைக்கு அவர் வந்துட்டார். இப்ப அவங்க மனைவி லேட்டா வராங்க. இவங்க 2 பேர் சத்தியத்தை கேட்பாங்க. சபைக்கு வரும்போது என் சமாதானத்தை கேட்டுட்டேன், அதை பண்ணிட்டேன். உட்கார்ந்து இருக்கிற பின்னாடி வந்தவங்க வைஃப் சத்தியத்தை கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு கதையை முடிச்சிட்டாரு. 2வது என்னப்பா பண்ணு கேட்டபோது இந்த மாதிரி கதை தான். யாருக்கு என்ன சொன்னது போல இந்த சாரி, இந்த ஜுவல்ஸ், இந்த ஹேர் ஸ்டைலு, இந்த கதையை பேசி ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டார். ஒரு சிலரை தூங்க வச்சு கட்சி வரைக்கும் அவங்க என்ன பண்ணான்னு கேட்டுப்பாரு. இன்னொரு கூட்டத்தை பிள்ளைங்க வந்து வீட்டுல பேசுறதெல்லாம் கொஞ்சம் மாட்டாங்க, சபையில கொஞ்சமா தான் தூக்கி அந்த கதையும் கட்சி வரைக்கும் அவங்க என்ன கேட்க மாட்டாங்க,
சத்தியத்தை கேட்டா தானே சத்தியம் விடுதலையாக்கும். எது விடுதலையாக்கும்? பாட்டு பண்ணா, ஜோம் பண்ணா, வீட்டுல இருந்து உபவாசம் இருந்தா எது விடுதலையாக்கும்? சத்தியத்தை கேட்காதபடி என்னென்ன பண்ணும்? எல்லாத்தையும் என்ன செய்வேன்? ஏ டு Z வரைக்கும் எல்லாமே என்ன செஞ்சுனே இருப்பேன். சபையில இருந்து இதை பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, எல்லாத்தையும் என்ன செஞ்சுனே இருப்பேன். பக்காவா நான் என்ன பிளான் போட்டேன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பேன், எல்லாத்தையும் பண்ணினே இருப்பேன். ஒரு சிலர் கேட்டது 2-3 பேர் எப்படியோ சத்தியத்தை கேட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்களா? வெளியே போக ஆசைப்படும் போது ஒண்ணுமே கிடையாது. வெளியே போனோன்னே என்ன செய்வேன்னா, அக்கா நான் ஒரு கடை பார்த்தேன், கறி இப்பதான் புதுசா என்ன செய்றாங்க, அது செவுன்னு இருக்கு. அங்க தக்காளி இப்ப 4 கிலோ வித்துருந்தாங்க, இப்பதான் என்ன ஆயிடுச்சு, 4 கிலோ 100 ரூபாய் வித்துருந்தாங்க, இப்ப 4 கிலோ 50 ரூபாய், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வெளியே போனவங்க கறியும் தக்காளியும் கட்டி கதையை முடிச்சிட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் போன வாரம் என்ன பேசணும் தெளிவா பைபிளை பார்க்காம நோட்டை பார்க்காம அவர் என்னெல்லாம் பேசினா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா சாப்டர் எங்க முடிக்கணுமோ அங்கே அவன் முஷ்டம். எப்படியெல்லாம் நம்மளோட சத்தியத்தை கேட்காதபடிக்கு அவன் பண்ணணுமோ அப்படி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டான். இதுல வேற இன்னொன்னு நினைக்கிறேன், இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படித்தானே செய்யறாரு, என்னதான் பேசுகிறாரு. கீழே உட்காந்து மார்க் ஒண்ணு இருப்பாங்க, ஐயா இன்னைக்கு பேசுந்து ஐயா இப்படி என்ன செஞ்சிட கூடாது, மார்க் போட்டுன்னு இருக்கோம். நான் ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இது நேற்று இவங்க வீட்டில் கூட நான் சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணும்போது கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்துட்டீங்க, நான் இப்படிதான் என்ன செஞ்சாகணும், பேசி ஆகணும். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்தீங்க, கொஞ்சம் வேற மாதிரி நான் பேசிட்டோமான்னு சொல்லிட்டு வேதத்தை திரிஞ்சு வாசனை இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னா ஒரு சம்பவத்தை காட்டினாரு. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போனாங்களோ அங்கெல்லாம் 2 பேர் அவரை தேடினே இருந்தாங்க. எதுக்கு? குறை கண்டுபிடிப்பதற்காக. எதை கண்டுபிடிப்பதற்காக? அதை வாசிக்கும் போது ஆண்டவரே எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாலா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஆண்டவர் பேசுறதையே குறை கண்டுபிடிச்சாங்கன்னா, அல்லேலூயா அல்லேலூயாவா, ஆண்டவர் பேசுறதையே அப்ப எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவர் நீங்க பேசுறதே குறை கண்டுபிடிச்சாங்கன்னா நான் பேசுறதால குறை கண்டு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நான் பேசுறது குறை கண்டுபிடிக்குது பெரிய விஷயம் இல்லை, குறை கண்டுபிடிக்க ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது சூம்பின உள்ளவன் ஒருத்தன் இருந்தான். என்னது? சூம்பின கை உள்ளவன். அவன் கை எப்படிதான் இருந்துச்சு, இப்படியே தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் கை நாவல, குணமே ஆகல. ஆண்டவர் அங்க பிரசங்கம் பண்ணி இருக்காரு, குறை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆண்டவர் அவனை குணமாக்கிட்டாரு. அவங்களுக்கு என்ன கதைனா, அவன் கை எப்படி இருக்கணும், எவ்வளவு நல்லா ஆசைப்படுறேன் எல்லாருக்கும், அவன் கை எப்படி இருக்கணும், இருக்கணுமா, இப்படியே இருக்கணும், அவன் சுகமடைய கூடாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவன் காண்டாக்கணும்னே குணமாக்குனாரு. அல்லேலூயா. யாரு காண்டாகணும்னு? எவன் குறை கண்டுபிடிக்கிறான் அவங்களுக்கு எப்படி கர்த்தர் செஞ்சாரு. சில நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்காம சில நன்மை வரும் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம கேட்கவே மாட்டோம், அந்த நன்மை எல்லாம் கர்த்தர் திடீர்னு நம்மளுக்கு கொடுத்துருவாரு. ஏன் கொடுக்குறா தெரியுமா? அவன் பார்த்து காண்டாகட்டும். யார் பார்த்து? எவனெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் உட்காந்துக்கிறான். உங்களை சொல்லம்மா, நீங்கெல்லாம் நல்லவங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி பண்ணும்? கர்த்தர் நல்லவன். ஆமே. அவங்களுக்கு காண்டாக்கணும்னு என்ன பண்றாரு? அற்புதத்தை செய்யறாரு. அல்லேலூயா. இப்ப நான் கேட்கும் போது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு அப்போ ஓகே, நம்ம ஆண்டவர் பேசுனது என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கண்டுபிடிச்சாங்க. எனக்கு எவ்வளவு பேர் ஒரு காரியம் பார்த்தி ஆண்டவரு இல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அப்ப பிசாசோட மிகப்பெரிய ஒரு தாட் என்னமா, பழைய மனுஷன் யாருமா? பழைய மனுஷன் யாரு? இவ்வளவு நேரம் பேசி பழைய மனுஷன் யாரு? உனக்குள்ள இருக்கிற மோசம் போகிறதான இச்சை. இந்த இச்சை எப்படினாலும் வரும். அதான் சொல்லல, ஒரு என்னது இப்ப என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலையா, உலகத்துல என்ன கொடுப்பாங்க? கூடா ஏதாவது ஒரு பண்டிகை வந்து ஏதாவது கொடுப்பாங்களா? வேளாங்கண்ணி சீசன் வந்தா கருப்பு காப்பி போற கொடுப்பாங்க. நோம்பு கஞ்சி, ஓகே சூப்பர், நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா,
நோம்பு கஞ்சி முஸ்லிம் காரங்க வந்து கொடுக்குற காட்டில் நீ கடையில் போய் வாங்கி குடிச்சிடலாம். கடையில் போனாலும் கிடைக்குமா? 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 நான் குடிச்சிருக்கிறேம்மா. கடையில் போனால் காசு கொடுத்தா அவங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு என்ன செய்யாத. இதுதான் அக்கா எனக்கு கற்றுனு வந்து கொடுத்தாங்க. இது குச்ச தப்பு இல்லை. இது குச்சம், இதுதான் இச்சை. கருப்பு காப்பி போற குத்தா தப்பு இல்லை, குச்சா தப்பு இல்லை. இதுதான் இச்சை. உங்களை விழ வைக்கிறதுக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் செய்யணும், கத்தியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. சின்ன பொறை கருப்பு காப்பி, நம்ம பொறை கருப்பு காப்பி. உங்களை விழ வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு கூடு வேற ஏசவை அழிப்பதற்கு ஒரு கூடு, உங்களை கீழே விழுவதற்கு ஒரு கூடு, அப்புறம் அப்புறம் நோம்பு கஞ்சி எல்லாம் பாருங்களேன். உங்களை விழ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சாப்டர் எல்லாம் பிசாசு கொண்டு வரணும் இல்ல. இதை குத்து சொல்லுங்கம்மா. நோம்பு கஞ்சி கடியில கிடைக்காது இல்ல, கருப்பு காப்பி கடியில கிடைக்காது இல்ல. மூத்தி அக்கா கருப்பு காப்பி மீது எங்கேயும் கச்சதே கிடையாது. நானும் பாக்குறேன். மூத்தி அக்கா கருப்பு காப்பி மீதி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மூத்தி அக்கா கருப்பு காப்பி என்னம்மா எத்தனை பேருமா ஞாபகம் இருக்கு? மூத்தியாக்காரன் இது வரைக்கும் அவங்க காப்பி மீது நான் எங்கேயும் குடிச்சதே இல்லம்மா. உண்மையே சொல்றேம்மா. நானும் எல்லா வீட்லயும் கருப்பு காப்பி குடிக்கிறேன். பட் மூத்தியக்கா கருப்பு காப்பி மீதி எத்தனை பேர் சொல்றீங்க என் கூட சேர்ந்து? வா, இவ்வளவு ரசிக்கிறா அவங்களுக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க கருப்பு காப்பி போடும் போது சபைக்குள்ள வர அந்த வாசனை. இப்பெல்லாம் போட்டா வீட்டுக்குள்ள கிச்சன்ல இருந்து கூட வெளியே வர மாட்டேது. உண்மையாமா அவங்க கருப்பு காப்பி போட்டாலும் சபைக்குள்ள வரும். அப்படி வரும் அந்த ஸ்மெல்லு. குடிச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அல்லேலூயா. போய் காசு கொடுத்து வாங்கி குடி. கருப்பு காப்பி குடுக்குறான்னு வாங்கி கொடுத்துருக்கிறான். பொறை கிடைக்காது பாரு. இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப. அதான் சொல்லல, நம்ம விழ வைக்கிறதுக்கு பிசாசனவன் ஆதாம் ஏவலை விழ வைக்கிறதுக்கு பிசாசனுக்கு ஒரு கண்ணி தான். உங்களை விழ வைக்கிறதுக்கு பெரிய பிளான் எல்லாம் கிடையாது. அவன் தந்திரம் உள்ளவன். எதை கொடுத்தா நீங்க விழுவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்களை விழ வைக்கிறது பெரிய விஷயமா அவனுக்கு கிடையாது. ஆனா அதுல நிக்கிறோமா உணர்வு உள்ளவர்களா இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவங்க கொடுக்குற நோம்பு கஞ்ச காசு கொடுத்து வெளியே வாங்கி குடிப்போம். குடிக்கணும்னு ஆசைக்குதா, காசு கொடுத்து குடி. உணர்வு உள்ளவர்களா இருந்தா, சத்தியத்தை கேட்டு வேத வசனப்படி நடக்கிற உணர்வு உள்ளவர்களா இருந்தா, அவங்க கொடுக்குற கருப்பு காப்பி பொறியா வாங்கி தர மாட்டீங்க. உங்க வீட்லயே கருப்பு காப்பி போட்டு பொறியா கடையில கொடுத்த டீக்கல்ல போனா எவ்வளவுமா ஒரு பாக்கெட்? இப்போ நல்லா வாங்கி சாப்பிடுங்க போல இது. ஓகே, 12 ரூபாய் ஒரு பாக்கெட் வாங்கி நல்லா செய்யுங்க, சாப்பிடுங்க. பண்ணி எவ்வளவுமா? 20 ரூபாவா? எவ்வளவுமா? 6 ரூபாய். 6 ரூபாய் வாங்கி சாப்பிடுங்க. போய நோம்பு கஞ்சி எனக்கு தெரிஞ்சு 40 ரூபாய் 50 ரூபான்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்ல சாப்பிட்டது. வாங்கி குடிங்க. பீச்ல போனா கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. வாங்கி குடிங்க. இது அற்ப காரியத்தை எண்ணி விழுந்துடாதீங்க. உன் இச்சை எப்ப சாகாம உயிரோடு இருக்குதோ கர்த்தர் வருகிற நாட்கள்ல நீங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. ஒருவேளை இந்த நாளைக்கு நல்லா சிச்சு கேட்டீங்களா? சிம்பிளா லாஸ்டா முடிச்சிடறேன். இந்த இச்சை உங்களுக்குள்ள சாகலனா, உங்க இச்சை உங்களுக்குள்ள சாகனா கர்த்தர் வருகிற நாட்களில நீங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இத்தனை வருஷம் இவ்வளவு நாள் நம்ம பிரயாசப்பட்டது ஒன்னே ஒண்ணுக்கு தான். கர்த்தரோட வருகையும் போது பரலோகத்துக்கு நான் போனோம். அவங்களுக்கு நம்ம கூட நம்ம சொல்லல, ஏசு அப்பா ஒரு வீடு கட்டினாரா அவர் உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா. இது கூட அப்பா பாடுற ரொம்ப அழகா பாடி ரொம்ப இது நிறைய வாட்டி பாடிக்கிறாரு இல்ல. பாடுவாமா? எனக்கு பாட்டு தெரியாதம்மா. ஓகே, என் கூட சேர்ந்து பாருங்க. ஓகே, யாருன்னா தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாருங்க. ஏசு அப்பா ஒரு வீடு கட்டினா அவர் உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா. ஏசு அப்பா ஒரு, உங்களை நம்பிதான் பாடுறேன். உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினா. செங்கலும் இல்ல அங்கே கலங்கல்லும் இல்ல, சிம்மட்டி கூட இல்ல அங்கே மம்மட்டி கூட இல்ல. செங்கலும் இல்ல அங்கே கருங்கல்லும் இல்ல, சிம்மட்டி கூட இல்ல அங்கே மம்மட்டி கூட இல்ல. மரகதம்
ஏசு அப்பா ஒரு, எங்க அப்பா ஒரு, உங்க அப்பா ஒரு வீடு கட்டினா, அது உனக்கு எனக்கும் சேர்த்து கட்டினார். கட்டினாரா? போதுமா போதுப்பா. கட்டினாரா? வேணுமா? வேணுமா? அங்க ரோடு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? சொல்லுங்களா. யாருமா சொன்னா தங்கத்துல இதுன்னு? போய் பார்த்துட்டு வந்தியாம்மா? இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு வராங்களா? நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்களா? தங்கத்தில் இருக்கான், தங்கத்தில். வாங்க, தங்கத்துல போட்டு வைக்கிறாரு. அல்லேலூயா. சரி, உங்க விசுவாசத்தின்படி எங்கல இருக்கு? தங்கத்துல இருக்கு. பில்டிங் எல்லாம் எதுல இருக்கு? மரகதம். நீங்க போய் பாத்தீங்களா? உங்க வீட்டை போய் பாத்தீங்களா? இல்ல. ஆனா பாடுறோம். பாட்டுல இருக்கு, நாங்க சேர்ந்து பாடணும். எல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா. எதுல இருக்குதால தெரியாது. நாங்களாம் போகும்போது வேணா என்ன செஞ்சுக்கிறோம், பாத்துக்கிறோம். சரி, உங்க விசுவாசப்படி அங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு? மரகதம், மாணிக்கம், வைரமான கல்லு. கல்லு 1 கிராம் 2 கிராம் இல்ல, 1 கிராம் கல்லு. ஒரு எக்ஸாம்பிள், செங்கல் அழுகு வச்சுப்போமே. மரகதம் எப்படி இருக்குது இப்போ? மரகதம் செங்கல் அலுவல இருக்குன்னா அது எவ்வளவு ரேட் இருக்கும்? சும்மா சொல்லுங்க, எனக்கே தெரியாதுமா. கணக்கே போட முடியாது அது. இல்ல சும்மா ஒரு கணக்கு. ஒரு 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, ஏதாவது சொல்லுங்கம்மா. சொல்லுமா. நம்ம போய் பார்க்க போறோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். வெயிட் நம்ம சும்மா ஒரு கணக்கு தானே. செங்கல் அளவுக்கு மரகதம் இருக்கு, அது ரேட் எவ்வளவு இருக்கும்? சொல்லுங்கப்பா யாராவது. நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனை, சொல்லுங்கண்ணா. நாம சும்மா தூர கணக்கு தானே சொல்லலாம். செங்கல் அளவுக்கு மரகதம் இருக்கு. மரகதம்னா என்ன தெரியாதா? அவர் வந்து ஏதோ சின்னதா மரகதம் வந்துச்சான், 40 லட்சம் ரூபாய். 40 லட்சம் சின்னதா. அதெல்லாம் விட்டுருப்பா நம்ம. அத சும்மா சொல்லுங்க. ஒரு 100 கோடி, 1000 கோடி, 100 கோடி ஒரு செங்கல். எவ்வளோ? 100 கோடி ஒரு செங்கல். அப்போ ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை செங்கல் தேவைப்படும்? இப்ப நீங்க கணக்கு போட போறீங்க, எனக்கு கணக்குல வீக்கு. நீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க. ஒரு வீடு கட்டத்துக்கு எங்கப்பா கொத்தனார் இல்லையாப்பா? யாருன்னா தெரிஞ்சா ஒரு வீடு கட்டத்துக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும்? சும்மா கணக்கு தானே. வீடை பொறுத்து என்னம்மா வீடு சைஸ். சரிப்பா, ஒரு ஓட்டு வீடுப்பா. ஒரு ஒரு ஃப்ளோர் வீடு, மேல மொட்டை மாதிரி ஒரு ஃப்ளோர் வீடு. சொல்லுங்க எவ்வளவு கல்லு? 3000 கல்லு. ஓகே, 3000 கல்லு. அப்புறம் மரகதம், வேற என்ன சொன்னீங்கம்மா? மாணிக்கம். மாணிக்கம் ஒரு செங்கல் அலுவலக இருக்குது, அது என்ன ரேட் இருக்கும்? ஒரு 400 கோடி. மரியம்மா சொன்னது போல ஒரு 400 கோடி. அது கொஞ்சம் கொஞ்சம் மிக்சடு. ஒரு 600 கல் சொன்னீங்களா? 3000 கல்லுல 1000 கல்லு மாணிக்கம், 1000 கல்லு மரகதம், அப்புறம் வைரம். ஐயோ, இப்ப எல்லாம் மிக்சடான இருக்கு. இப்ப கணக்கு போட்டு சொல்லுங்க எவ்வளவு கோடி? கம்ப்யூட்டரே பத்தாது, நம்பரே கிடையாது. அந்த வீடு யாருக்கெல்லாம் வேணும்? கை தூக்குனா கிடைக்காது. கை தூக்கணும்னு குத்துறாரு ஆண்டவரு. ஓ, விசுவாசத்துல. ஐயா எப்பவுமே விசுவாசத்துல சொல்லுன்றமே, விசுவாசத்துல சொல்றீங்களா? ஓகே, விசுவாசத்துல தூக்குறவங்களா? அல்லேலூயா. ஓகே, விசுவாசத்துல கத்துறவங்க தந்துட்டார். ஆனா உண்மையா தரணும்ல. உண்மையா தரணும்னா இந்த இச்சை வசனம் உங்க கிட்ட இருந்துருச்சுன்னா, உங்களை அந்த வசனம் உணர்த்துச்சுன்னா, இனி அந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு வசனத்தை வந்து உணர்த்துவார். இது செய்யக்கூடாதுன்னா செய்யாத, இது செஞ்சா தப்புலாம் சொன்னா அந்த உணர்வு உள்ளதை நீ சாகடிக்கிறன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில கத்தரிப்ப நான் நினைக்கிறேன் இது போது தப்புன்னு ஆண்டவர் சொன்னா என்ன செய்யக்கூடாது. வசனம் உள்ள இருக்கிறவங்க உணர்வு உள்ளவர்களா இருப்பாங்க. உணர்வு உள்ளவங்க இருக்கிறவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. இச்சை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா விசுவாசமா கை தூக்குனீங்க. இப்ப
அது உண்மையா நடக்குதோ நடக்காம இருக்குதோ யார் கையில தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மனுஷன் யாரு? உங்களை மோசம் போகிறதான இச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இச்சை செத்தாதான் நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த இச்சையே எனக்கு முடியல, ஆனா எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, இன்னும் வேற 2 3 பார்க்கணும். சரி, அதனால நம்ம இச்சையை அடுத்த வாரம் திருப்பி தொடங்கி இந்த கத்தர் என்னென்ன காரியத்தை, முதலாவது நமக்குள்ள இருக்கிறது என்னது? பழைய மனுஷனாகிய இச்சை. இவன் எப்போனா நம்மள ஏமாத்தான் எப்போ வேணாலும் வருவா, ரெடியா இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதை உள்ளவா இருந்தா நம்ம இந்த இச்சையை மேற்கொண்டு ஜெயிப்பதுக்கு கத்தர் கிருபை செய்வார். நம்ம யாரும் மீது இருப்போம். Praise the Lord. Hallelujah. ஒருவேளை இந்த மாம்ச இச்சையினால நம்ம அகப்பட்டு இருப்போம் என்று சொன்னார், ஆண்டவரே இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியல டாடி, இந்த காரியத்தை என்னால மேற்கொண்டு ஜெயிக்க முடியலப்பா, ஒரு விஷயாக நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கத்தர் பழைய மனிதனை ஒழித்து புதிய மனிதனை கத்தர் சிருஷ்டிக்க உங்களவரா இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த பழைய மனுஷன் இருப்பானா, இன்னைக்கு கத்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய புதிய சிருஷ்டியா நீர் மாத்துங்க, நீர் என்னை புதிய சிருஷ்டியா மாத்துங்க. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை நம்ம ரத்தத்தினால நீ தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த சரீரம் செத்துது, ஆனா இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்கு. ஏன்னா ரத்தத்தால நான் எப்ப கழுவப்பட்டனோ, என் சுத்து போன என் ஆத்மாவை கத்தர் உயிர்ப்பித்து இந்த நாளில நீ நிற்க வச்சிருக்கிறீங்க. இந்த ஆத்மாவை சாகடிப்பதற்காக பிசாசன அப்ப பல ரூபமான இச்சையான எந்த ரூபத்துல அவன் இச்சையை காட்டினாலும், இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க உணர்வு உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் கூட மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமுள்ளா தான் இருக்கும். உணர்வு உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உண்மையாக இந்த பழைய மனுஷனாக இச்சையை உங்களால மேற்கொள்ள முடியும். ஒருவேளை உணர்வு இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இச்சை உங்களை மேற்கொண்டோம். ஆண்டவருக்கு உண்டாக்கின ஏதம் தோட்டத்தில் இருந்தவங்க வெளியே திருத்தப்பட்டாங்க. கானானுக்குள் போவேன் என்று சொல்லிட்டு வாக்கு தத்தத்தை கொடுத்து தன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வண்ணாந்த இச்சையானது வண்ணாந்தரத்துல அவங்களை சாகடித்தது. இன்னைக்கு நம்மளும் ஒரு பயணத்துக்குள்ளாக போகிறோம். நம்மளும் ஜீவனை நோக்கி கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்ப போய் சேர போறோம்னு தெரியல. பட் சேருவதற்கு முன்பதாகவே விசுவாசம் நம்மள முன்னாடி வைத்திருக்கதான இந்த இச்சை என்றதான கண்ணிக்கு, இந்த இச்சை என்றதான கண்ணிக்கு நாம் தப்பிக்கிறவளாக, நம்ம இதுல இருந்து விடுதலை ஆக்கிறவளாக கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாக அந்த நாளில நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஓ பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் தி மாஸ்டர். ஆண்டவரே என்னை பாருங்கடப்பா, என்னை பாருங்க டாடி, நான் எதனால ஆண்டவரேன், நான் எப்ப ஆண்டவரேன், நான் ஏமாத்துறேன் ஆண்டவரேன். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை ரத்தத்தினால கழுவி அப்பா என்னை புதுப்பித்து என்னை நடத்துகிற என் தகப்பனீர் ஒரு அருவல்லவா அப்பா. நான் ஒன்றுக்கும் தகுதியில, நான் விசேஷமானவனாய் கத்தனை மாற்றினேன் ஆண்டவரேன், என்னை விசேஷமானமாய் நீர் மாற்றினீர் ஆண்டவரேன். எதனால தரமா? உங்க அன்பினால, உங்க அன்பினால, உங்க அன்பினால. ஓ பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கம்மா, உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த இச்சையான காரியம் உங்களை பலவிதமான இச்சையான காரியங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த இச்சையான காரியத்திலிருந்து என்ன நீக்கிலாச்சு ஆண்டவரே. எந்த ஒரு இச்சையும் என மேற்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்துல எந்த ஒரு இச்சையும் என மேற்கொள்ளாதபடிக்கு, அப்ப எந்த ஒரு காரியமே என மேற்கொள்ளாதபடிக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்போமே. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் அல்லம்மா,
இன்னைக்கு நம்ம நடக்கும் போதும் என்னை பாதுகாக்க ஒரு மேகஸ்தம்பம் உண்டு. அவர்களுக்கு கூட அக்னி ஸ்தம்பம் நடந்தது போல அல்லம்மா வேதம் சொல்லுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் பயப்படாதீரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின தேவன். Oh, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, praise you, Master. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, என்னை பாதுகாத்த கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவ என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷிப்பவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். பாதம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாதம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. என்
ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காண போகிறேன் என்று சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார். எனக்கு அது போதும் அப்பா. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா எங்கப்பா என்னோடு இருப்பதினா. என்னோடு கூட இருக்குதுனால தான் ஆண்டவரே எங்க பாதையெல்லாம் செம்மையா இருக்கிறது. நீர் என்னோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே என் ஏக்கங்களை எல்லாம் கத்தனை சந்தோஷமா மாற்றுகிறேன். நீர் என்னோடு கூட இருக்கிறது ஆண்டவரே மாறாவா இருக்கிற என் வாழ்க்கை தேனாக மாற்றி நீ நடத்துகிறேன். அந்த கரம் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துறேன். என் ஆத்மாவை சாகடிக்கும்படி, என் ஆத்மாவை வஞ்சிக்கும்படி, என் ஆத்மாவை ஏமாத்தும்படி, என் ஆத்மாவை கொள்ளடிக்கும்படி இந்த இச்சை இந்த பிசாசனவன் எதை எங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் இந்த வசனம் என்றதான ஒரு உணர்வு ஒவ்வொரு விசுவாசி கூட இருக்கும் என்று சொன்னால் இந்த இச்சை அவனை மேற்கொள்ளாது. இந்த இச்சை அவன் மேற்கொள்றவனாய் கர்த்தர் மாற்றுவார். இதனால் இந்த பழைய மனுஷன் முதலாவது இந்த பழைய மனுஷனை நீங்க சாகடிங்க. இந்த பழைய மனுஷனாகி இச்சையை சாகடிங்க. இந்த பழைய மனிதனாகி இச்சையை செத்தானா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஏராளமான தாராளமான காரியத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வாதத்தை நடத்த அருள்முள்ளவரா இருக்கார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. நாளிலிருந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா என்ன ஜெபம் இருக்கு. ஆமா, கொஞ்சம் தண்ணி வேணும் எனக்கு. நாளிலிருந்து நம்மளுக்கு 7 நாள் என்ன ஜெபம் நாளிலிருந்து நம்ம வைக்க போறோம். 40 நாள் கடந்து வரவங்களுக்கு தெரியும். நாளிலிருந்து நம்மளுக்கு என்ன ஜெபம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாளிலிருந்து தான் நம்மளுக்கு 21 நாள் பாஸ்டிங் பிரேயரும் நம்ம தொடங்குறோம். 2 காரியமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம தொடங்குறோம். நாளிலிருந்து நம்மளுக்கு 7 நாள் என்ன ஜெபம் இருக்கு. நாளிலிருந்து 21 நாள் உபவாச கூட்டமும் நம்ம நாளிலிருந்து நம்ம தொடங்க போறோம். அதனால என்ன வாங்கி கொடுக்குறோங்க, தயவு செய்து வாங்கி கொடுங்க. முக்கியமாக இந்த 7 நாளும் 7 விதமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 7 விதமான காரியம் என்னன்னா நம்மளுக்கு ஒண்டி தான். என்னது? நம்மளுக்கு ஒண்டி தான். இந்த 7 நாளும் 7 விண்ணப்பம் நம்மளுக்கு ஒண்டி நம்ம வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். உங்களோட விண்ணப்பத்தை வைக்கிறவங்களும் இங்க வைங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த 7 காரியமும் 7 நாளைக்கு 7 காரியத்துக்காக நம்ம போன வருஷம் எப்படி செஞ்சோமோ அதே ஒரு